தூய சக்தியான முதல்வர் ஜோசப் விஜய் தீய சக்தி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கினார் அல்லவா? கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா? என்ன கேலி கூத்தாக்காத, மக்கள்கிட்ட நான் வந்து 10 நாள் எனக்கு கெட்ட பேர் வாங்கி தராதுன்னு முதல்வர் தானே அது கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது. அதிமுகலாம் வேஸ்ட்ன்ட்டார், அதெல்லாம் வந்து டஸ்ட்பின்ட்டார். அவங்க எல்லாம் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் கூட ஆட்சி பண்ணாத கட்சி. எம்ஜிஆர் எல்லாம் வந்து நத்திங் கம்பேரிங் வித் ஜோசப் விஜய். ஒரு மனிதனை வசைப்பாடுவதை விட புறக்கணிப்பது அதிகம் காயப்படுத்தும். அப்படித்தான் புறக்கணித்தார் அதிமுக. ஒன்று, அதிமுகவுக்கு விஜய் அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தருவார், திமுக 3ஆம் இடத்துக்கு போகும்னாரு. இப்போ அப்படி நடக்கல. அப்படி நடந்திருந்தா கூட அது எத்திக்கல் கேம். இப்போ ஜோசப் விஜய் முதல்வர் அன்எத்திக்கல் கேம் ஒன்று விளையாடி இருக்காரு. அந்த அன்எத்திக்கல் கேம் என்ன தெரியுமா? கட்சியை உடைக்கிறது அன்எத்திக்கல் கேம். ஸ்பெஷல் டியூட்டி. நல்ல வேலையாக சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் புண்ணியம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டை இப்போது காப்பாற்றிய தேவதை தான் பிரேமலதா விஜயகாந்த். ஜோசப் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டி அவரை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து ஆஸ்தான அமைச்சராக கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஜனநாயகத்தில் அப்படிப்பட்ட சாபக்கேடுகளுக்கெல்லாம் வழி உண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. என்னுடைய பக்தை சுனிதான்னு என்னுடைய வீடியோ காணொளி ஒன்று பார்த்துட்டு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க என்னை வந்து பார்த்தாங்க. நம்ம அருகில் அமர்ந்திருக்காங்க. நம்ம உலகளாவிய ஜோதிட அன்பர்களுக்கும் அன்பிகளுக்கும் அவங்க தான் இன்றைக்கி சில கேள்விகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய ஆர்வம் இருக்குது. இனிமேல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய இல்வாழ்வா கொள்வாழ்வா அப்படின்னு அடுத்த பதிவு பேச போகிறோம். மேரேஜ் இஸ் ஃபார் ஹெவன் ஆர் மேரேஜ் இஸ் ஃபார் ஹெல். ஏன்னா இன்றைக்கி நிறைய மேரேஜஸ் ஹெல்லாக தான் இருக்கே தவிர ஹெவனாக இல்லை. But once upon a time there is a proverb, marriages are made in heaven, but today marriages are made in hell என்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது சம்பந்தமாக கடந்த 2025 அக்டோபர்லேருந்து என்னிடத்தில் வந்த ஒரு 15 ஜாதகம். முறை தவறிய உறவுகள், முறை தவறிய உறவுகளில் இருக்கக்கூடிய காமம், இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் தொகுப்பாளினியாக வரப்போகிறாங்க. இது ஒரு ட்ரையல் ஷூட்டுமா, நீ பயப்படாதவா. எல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே there is a proverb, life is full of errors and trials ன்னுவாங்க. ஆனால் பட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் தான் ஸ்டூப்பிடு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அது ஒரு ப்ரோவர்பு. அதான் பகவான் ஓஷோ சொல்வார், there is a garbage place in America, there only these type of proverbs will be writing and selling that books for millions and millions. Once I was walked in the street of American street with my friend. I saw a book title in a book shop was hanging in a clip. That book name is called You Must Relax. When must will come there, how can you relax? These type of books creating in this whole earth, the place is called America is a garbage book sellers. அவர் சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே போல்தான் காதல் என்பது மேக்கிங் லவ்ன்றான் அமெரிக்கன். யூ கேன் மேக் செக்ஸ், பட் ஹவு கேன் யூ மேக் லவ்? செக்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், உமனை பர்ச்சேஸ் பண்ணலாம், கால்களை பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் லவ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கார்பேஜ் புக்கு. சமீபத்தில் கூட தினத்தந்தி டிவியில் நம் தமிழர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடின்னு சொன்னாங்க. இன்னும் வாயில் நுழையில. நம்ம அந்த அத்தனை 1000 கோடி நம்ம சம்பாதிக்காதனால நமக்கு வாயில் நுழையில. எல்லாமே அந்த சம்பாதிக்கும் போது தான் அனுபவம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனுபவம் இல்லாத பேச்சை நான் பேச மாட்டேன். இதுவரையில் நான் பேசுகிற 3000 வீடியோவும் என்னுடைய அனுபவங்கள் தான். அதான் பகவான் ஓஷோ சொல்வார், நான் எந்த ஒரு நூலுக்கு விளக்கவுரை கொடுக்க வந்தாலும் அதில் என் அனுபவத்தை தான் நான் நிரப்புவேன். பகவத்கீதைக்கு நான் விளக்கவுரம் கொடுத்தனா அதில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் இருக்க மாட்டார். கிருஷ்ணர் ஸ்லோகத்துக்கு என் அனுபவம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிடத்துக்கு நான் 4000 வீடியோ பேசியிருக்கேன் ஷார்ட்ஸோடு சேர்த்து. இந்த 4000 வீடியோவில் என்னுடைய அனுபவ ஜோதிடம் தான் அதில் இருக்குமே தவிர மற்றது இருக்காது. அந்த வகையில் ஏ கார்பேஜ் பிளேஸ் இஸ் கால்ட் அமெரிக்கா. இப்போ உங்களுக்கு நான் நம்மளுடைய பக்தை சுனிதா அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தது சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட வந்தீங்கன்றது முதல்ல நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. அப்புறம் உங்கள் கேள்வியை கேளுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, வாழ்வா சவா மனநிலைமையில் இருந்தப்போ என்னடா பண்ணுறது என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடியோ வந்தது. உங்களோட வீடியோ வந்து எனக்கு ஆர்வமாக இருந்தது. உங்களை எப்படியாவது பார்த்தணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் பார்க்குற ஈவினிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது எனக்கு. அன்னையிலேருந்து இனி வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன் நான் உங்களை பார்த்துட்டு போனதுலேருந்து. தேங்க்யூ, வெரி குட். இப்போது உங்கள் கேள்வி கேளுங்க. தற்போது சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜோதிடர் ஒருவருக்கு OST ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயிண்ட் செய்தார்.
மேலும் அந்த ஜோதிடர் பெயர் ராடன் பண்டிட் வெற்றிவேல். ஆனால் அவர் ஒரு ஜோதிடரை அந்த பதவியில் நியமிக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்ததால் ஒரே நாளில், அதாவது 13ஆம் தேதி பதவியை கொடுத்து 14ஆம் தேதி பதவியை நீக்கிவிட்டார். இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் அந்த ராடன் பண்டிட் வெற்றிவேல் ஜோதிடர் பிரபல தொலைக்காட்சியில் அமர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அடுத்த 60 வருடங்களுக்கு அசைக்க முடியாத முதலமைச்சராக தொடர்வார். மேலும் அவர் இந்தியாவின் பிரதமர் ஆவார். மேலும் அவர் எதிர்காலத்தில் வல்லரசு நாடுகளான அமெரிக்காவே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள். அவர் ஒரு தேவதூதரை போல் அவரை சித்தரிக்கிறார். இவை அனைத்தும் அவர் ஜாதகத்தில் இருக்கிறது என்று வேறு அவர் சொல்கிறார். ஒருவர் ஜாதகத்தில் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? தயவு கூர்ந்து விளக்கம் அளிக்கவும். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைக்கு வலைதளங்களில் சுற்றி கொண்டிருப்பது. நான் கூட அந்த காணொளியை பார்த்தேன். என்னை தொடர்ந்து என்னுடைய சேனலில் பின்தொடரும் என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் அன்பிகளுக்கும், நான் அன்பி என்பது பெண்பாலை. இப்போது ஜோசப் விஜய் அவர்கள் நண்பா நண்பீஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதை போல் இது அன்பர் அன்பி. இது நானே உருவாக்கியது, எனக்கான ஒரு வசதி மொழி அது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டது நண்பா நண்பீஸ். அப்படி நான் அன்பர்களே, ஜோதிட அன்பர்களே, ஜோதிட அன்பிகளே அப்படின்றது ஆண்பால் பெண்பால். நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது எனக்கு ஹிட்லருடைய நினைவு ஞாபகம் வருகிறது. அடால்ஃப் ஹிட்லர் அவர் தன்னுடைய பிரச்சார பீரங்கியாக உலகிலேயே இதுவரையிலும் அதிகமான பொய் சொன்னவர் யார் என்றால் ஜோசப் கோயபல்ஸ். நம் தமிழ்நாட்டு முதல்வர் பெயரும் ஜோசப் விஜய். இந்த ஜோசப் என்ற பெயர் வந்தாலே வில்லங்கம் போல் தெரிகிறது. அந்த ஜோசப் கோயபல்ஸுடைய பணி என்னவென்றால், ஹிட்லரின் பிரச்சார அமைச்சராக இருந்த ஜோசப் கோயபல்ஸ் ஹிட்லரை ஒரு சாதாரண மனிதர் என்ற நிலையிலிருந்து ஜெர்மனியின் மீட்பர் மற்றும் கடவுளின் தூதர் அளவுக்கு உயர்த்தி பிரச்சாரம் செய்தார். அவரது பிரச்சாரத்தின் முக்கிய அம்சங்கள் தேசத்தின் மீட்பர், முதல் உலகப் போரின் தோல்வியால் அவமானப்பட்டு கடுமையான பொருளாதார மந்த நிலையில் தவித்த ஜெர்மன் மக்களுக்கு ஹிட்லர் மட்டுமே நாட்டை வல்லரசாக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று சித்தரித்தார். பொய்களை உண்மையாக மாற்றுதல் கோயபல்ஸின் தத்துவமே. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அதுவே உண்மை என மக்கள் நம்புவார்கள் என்பது. ஹிட்லரை பற்றிய பல பொய் பிம்பங்களை அவர் இந்த உத்தியை பயன்படுத்தி மக்களிடையே விதைத்தார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடு, வானொலி, இன்னைக்கு நீங்க சொல்ற தொலைக்காட்சி தான், அன்னைக்கு அது வானொலி, ரேடியோ, திரைப்படங்கள். அதே மாதிரி ஒரு திரைப்படம் ஒரு கதை உருவாகிறது என்றால் அரசாங்கத்திற்கு எதிரான அந்த கதை இருக்கக்கூடாது. அதற்கு தணிக்கை விதித்து அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இப்போ நம்ம சென்சார்னு சொல்றோம்ல, அந்த குழுவில் ஹிட்லரை தவறாக சித்தரித்திருந்தால் அந்த படம் வெளிவராது. இப்படிதான் காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாமே கோயபல்ஸ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. மற்றும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் மூலம் ஹிட்லரின் குரலையும் கருத்துக்களையும் ஒவ்வொரு ஜெர்மன் குடிமகனின் வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தார். குற்ற உணர்வை திசை திருப்புதல், ஜெர்மனியின் அனைத்து பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கும் யூதர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் என்று ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் அல்லவா. அதாவது கடந்த தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. டிவிகே ஆன நான் தூய சக்தி, என் மக்கள் தூய சக்தி, டிஎம்கேவான அந்த ஸ்டாலின் குடும்பம் தீய சக்தி என்றார். ஆனால் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன், தனக்கு பெரும்பான்மை இல்லை என்றவுடன், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தூய சக்தி 5-6ஆம் தேதிகளிலேயே அந்த தீய சக்தியான திமுகவிடமிருந்து 10 எம்எல்ஏக்கள் வந்தால்தான் இவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும் என்றவுடன் தூய சக்தியான முதல்வர் ஜோசப் விஜய் தீய சக்தி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கினார் அல்லவா. அதனால் தான் பகவான் ஓஷோ சொல்வார், politicians are not allowed inside my ashramam. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. இதே தான் இப்போது நீங்கள் கேட்ட அந்த ஜோதிடர் ராடன் பண்டிட் என்பவரை அவர் OSD என்கின்ற ஆஃபீஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயின்மெண்ட் செய்து, இப்படித்தான் கோயபல்ஸை போல இப்பொழுது அவர் 3 நாட்களாக அவரை ரஷ்யா, அவர் நிற்கவில்லை, பிரதமர் வேறு ஆவார். உங்கள் கேள்வியில் அது இருக்கிறது. அதாவது பிரதமர் ஆவாராம். முதல்வரே இன்னும் ஒழுங்கா செயல்படலை. அதிலேயே மக்கள்கிட்ட நன்மதிப்பை ஜோசப் விஜய் முதல்வர் பெறவில்லை. 10 நாள் கூட ஆகல. புள்ள பிறக்கிறது கூட 10 மாசம் ஆகும். 10 நாளுக்குள்ளேயே அவர் பிரதமரா. அதுக்கு அடுத்தது அவர் புதின், அதுக்கப்புறமா ட்ரம்ப். ஆமா, இவங்க 2 பேர் உயிரோட இருக்கணும். இவர் அந்த இடத்துக்கு முதல்ல பிரதமர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 50 வருஷம் ஆகும். இப்பவே ஜோசப் விஜய் அவர்களுக்கு 50 வயசு. இன்னும் 100 வயசுல ஒரு பிரதமர் ஆகி அது வரலாம் புதினும் சாகாம இருக்கணும், நம்ம ட்ரம்ப்பும் சாகாம இருக்கணும். இதெல்லாம்
இதையெல்லாம் ஜோசப் விஜய் முதல்வர் அனுமதிக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அனுமதிக்காம அவர் இப்படி பேச மாட்டாருல்ல. கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா? என்ன கேலி கூத்தாக்காத, மக்கள்கிட்ட நான் வந்து 10 நாள்லயே எனக்கு கெட்ட பேர் வாங்கி தராதுன்னு முதல்வர் தானே அது கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது. ஏற்கனவே அவங்க இன்ஸ்டா மூலமா போய் பிள்ளைகளை வந்து மயக்கி தான் ஓட்டு வாங்கினாங்கன்றது விசிகாவில் சேர்ந்தவர் ஒருத்தர் வழக்கம் தொடுத்திருக்காரு. ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் போது இப்போ கோயபல்ஸ் அளவுக்கு புகழ்றாருன்னும் போது நமக்கு டவுட் வருது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உங்க சந்தேகத்தை. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஸோ திரைப்படங்கள் மற்றும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் மூலம் ஹிட்லரின் குரலையும் கருத்துக்களையும் ஒவ்வொரு ஜெர்மன் குடிமகனின் வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தார். அப்படித்தான் இந்த ராடன் பண்டிட் ஜோசப் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வேலை செய்வதாக படுகிறது என்பதுதான் உங்கள் கேள்வியின் சாராம்சம். மேலும் ஜெர்மன் குடிமகனின் வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தார். குற்ற உணர்வை திசை திருப்புதல். ஜெர்மனியின் அனைத்து பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கும் யூதர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் என்று தீவிரமாக பொய் பிரச்சாரம் செய்து அந்த வெறுப்பரசியலை ஹிட்லரின் வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தினார். அப்படித்தானே ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களும் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகலாம் வேஸ்ட்ன்ட்டார், அதெல்லாம் வந்து டஸ்ட்பின்ன்ட்டார். அவங்கெல்லாம் இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் கூட ஆட்சி பண்ணாத கட்சி. எம்ஜிஆர்லாம் வந்து நத்திங் கம்பேரிங் வித் ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. அதாவது ஒரு மனிதனை வந்து நீங்கள் வசைப்பாடுவதை விட அவனை புறக்கணிப்பது அதிகம் காயப்படுத்தும். ஒரு மனிதனை வசைப்பாடுவதை விட புறக்கணிப்பது அதிகம் காயப்படுத்தும். அப்படித்தான் புறக்கணித்தார் அதிமுகவை. ஆனால் அப்பொழுது கூட நான் என்ன அப்சர்வேஷன் சொன்னேன் தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று அதிமுகவுக்கு விஜய் அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தருவார், திமுக 3ஆம் இடத்துக்கு போகும்னாரு. இப்போ அப்படி நடக்கல. அப்படி நடந்திருந்தா கூட அது எத்திக்கல் கேம். இப்போ ஜோசப் விஜய் முதல்வர் அன்எத்திக்கல் கேம் ஒன்று விளையாடி இருக்காரு. அந்த அன்எத்திக்கல் கேம் என்ன தெரியுமா? கட்சியை உடைக்கிறது அன்எத்திக்கல் கேம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரையிலும் அப்படி ஒரு அன்எத்திக்கல் கேம் நடக்கல. மற்றபடி வந்து எடியூரப்பா கவர்மெண்ட்ல நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதலாக சட்டசபையில் ஒரு அன்எத்திக்கல் கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜோசப் விஜய். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ன்றது நியூட்டன்ஸ் லா. அதே தான் நாம் பல 1000 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கர்மா என்னும். கர்மா என்பதற்கும் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பதற்கும் ஒரே பொருள், ஒரே அர்த்தம். எப்படி செய்கிறாயோ அப்படி அனுபவிப்பாய். இதே ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதே இப்போ அதிமுக உடைச்சி 25 ML எடுத்துன்னு போறாருல, இவர் உயிரோடு இருக்கும் காலத்தில் இவர் இந்த பூமியை விட்டு மறைவதற்குள் அதே அன்எத்திக்கல் கேம் அவர் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இது நியூட்டன் லா. கர்மாவும் நியூட்டன் லா தான். நாம முன்னாடியே அதை வேற ஒரு பேர்ல வச்சிருந்தோம் கர்மான்னு. அவர் வந்து தேர்ட் ஆக்ஷனா கண்டுபிடிச்சார். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பந்த செவுத்துல அடிச்சா திருப்பி தான் வரும். உன்னை காயப்படுத்தியவன் உன்னை காயப்படுத்துவதற்காக தக்க கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது வரும்போது சீசருக்கு எப்படி யூடியூப் ப்ரூட்டஸ் மாதிரி டக்கு 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 டக்குன்னு குத்திட்டு போயிட்டே இருப்பான். எங்கெங்க குத்தணுமோ அங்க. அது அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. முடிக்கிறது அவருடைய எதிரிகள், விரோதிகள் தான் முடிப்பாங்க. அவருடைய விரோதிகள் யார்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. காத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்ப முடிக்கணுமோ அது முடிப்பாங்க. ஏன்னா அவங்க இவரை விட ட்ரெயின்டு பாலிட்டிஷியன். இவர் இப்பதான் உள்ள வந்து கத்துக்க வந்த பாலிட்டிஷியன். they are for 50 years they are politician. அப்போ உன்னை விட அதிகமான அன்எத்திக்கல் கேம் அவங்க ஆடுவாங்க. அதுதான் உங்க கேள்வியின் சாராம்சம். இப்ப பாருங்க, பொய் பிரச்சாரம் செய்து அந்த வெறுப்பரசியலை ஹிட்லரின் வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தினார். அசைக்க முடியாத தலைவர் ஹிட்லர் என்று பொய் பிரச்சாரம் செய்தார். எடுக்கும் அனைத்து முடிவுகளும் நாட்டு நலனுக்காகவே இருக்கின்றன என்றும் அவர் ஒருபோதும் தவறு செய்யாதவர், ஆங்கிலத்தில் இன்ஃபாலிபிள் என்றும் நம்ப வைத்தார். மேலும் ஹிட்லர் சர்வாதிகாரியானது எப்படி? இந்த ராடன் பண்டிட் ஜோதிடர் அவர்களுக்கு நம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அளித்த பதவியின் பெயர் OSD. அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஆஃபீஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. ஆனால் உலகிலேயே அதிகம் பொய் சொன்ன கோயபல்ஸுக்கு அமைச்சரவையிலேயே பதவி கொடுத்தார் ஹிட்லர். அந்த பதவியின் பெயர் ரீச் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக். ரீச் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக். ரீச்னா ரிச் கிடையாது, REICH. ரீச் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் என்லைட்டன்மெண்ட் அண்ட் ப்ரொபகண்டா. அதனால தான் குரு பயிற்சிக்கு இது பேசுறது கரெக்டாக இருக்கும் தலைப்பா. அதாவது முன்னுரையா. என்லைட்மெண்ட்ன்றது என்ன? அறிவொளி. குரு தானே அறிவு காரகன். அதனால தான் அவர்ல ஒரு அறிவுடையார் எல்லாம் உடையார்ன்ட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 குரல் போதும். இதுக்கப்புறம் புத்தகமே இனிமேல் வர வேண்டாம்.
இனிமேல் வந்து மேற்கத்திய புத்தகங்களும் பயனற்றது, கிழக்கத்திய புத்தகங்களும் பயனற்றது, மேற்கத்திய தத்துவமும் பயனற்றது, கிழக்கத்திய எல்லாம் பண்ணிட்டாரு குர்ஜீஃப். அவர் கூட வந்து ஆல் அண்ட் எவ்ரி திங்னு ஒரு புக் எழுதினார் குர்ஜீஃப். அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒருவேளை குர்ஜீஃபுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு மேற்குலக சில சிந்தனையாளர், ஞானத்தை வந்து ஒரு ஞானி அவர் குர்ஜீஃப்ன்றவர். அந்த குர்ஜீஃப் என்ன ஆல் அண்ட் எவ்ரி திங்னு எழுதினார்ல, அந்த ஆல் அண்ட் எவ்ரி திங் 2 வரையில சொல்லிட்டு போயிட்டான். நம்மால் அறிவுடையார் எல்லாம் உடையார். இப்போ ஜோசப் விஜய் அவர்களும் எனக்கு அறிவு இருக்குது, நான் வந்து ஏடிஎம்கேவை இக்னோர் பண்ணிட்டு ஏடிஎம்கேக்குள்ள இருந்து உடச்சி 25 எம்எல்ஏ எடுக்க முடியும் அப்படின்றது காமிச்சிட்டார். இப்போ காமிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரச்சார பீரங்கி, அதுவும் ஏன் ஜோதிடரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஏனென்றால் இன்றைக்கு உலகிலேயே 78% பேர் ஜோதிடத்தை நம்புகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டிலும் அதே 78% வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த ராடன் பண்டிட் என்ற ஜோதிடர் வாயிலாக இப்படி வந்து ஒரு பதவியை கொடுத்து இவர் வந்து கொடுக்காமலேயே அவர் இவ்வளவு அண்ட புழுகு ஆகாத புழுகை புழுகுகிறார் தொலைக்காட்சியில் என்றால், கொடுத்திருந்தால் இன்னும் என்ன புடிவிருப்பார். நல்ல வேலையாக சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் புண்ணியம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டை இப்போது காப்பாற்றிய தேவதை தான் பிரேமலதா விஜயகாந்த். இப்படியே 5 ஆண்டுகள் ஏதாவது பிரேமலதா விஜயகாந்துகளோ மற்றவர்களோ காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. முதல்வரின் முதல் 10 நாள் நடவடிக்கை. 11ஆம் தேதி பதவி தராங்க, அடுத்தது வந்து 14ஆம் தேதி வந்து இப்படி நடக்குது. இப்போ இந்த பதிவின் வந்து நோக்கமாக நான் வந்து 3 விஷயங்களை கூற இருக்கிறேன். அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலில் ஜோதிடம் உண்மையா பொய்யா? எல்லா ஜோதிடர்களும் கூட இந்த காணொலியை பார்க்கலாம். இவரே ஒரு ஜோசியர். ஆமா, இவர் வந்து ஒரு ஜோசியருக்கு வந்து பதவி வந்து பறிக்கிறத ஆதரிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இவரும் வந்து ஆதரவு தானே கொடுக்கணும். ஏன்னா நிறைய சில பெண் ஜோதிடர்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மீண்டும் என்னுடைய 3000 காணொலியிலும் சொல்லியிருக்கிறேன், நான் ஜோதிடன் இல்லை, நான் ஜோதிடன் இல்லை, நான் ஜோதிடன் இல்லை. அந்த கலையின் ஊடாக என் ஜாதகத்தை போய் அவை நடக்கின்றனவா நடக்கவில்லையா என்று அறிந்த ஒரு ஆய்வறிக்கையாளன். அதனால்தான் என் பேருக்கு கீழே நான் ஜோதிட சத்குருஜி மேரு என்லைட்டன் மிஸ்டிக் த்ரூ இஸ் ஓன் பர்தாரா ஸ்கோப்ன்ற. ஒரு மனிதன் தன் ஜாதகத்தை ஒரு குருகுலத்தில் வேலை செய்கிறதா வேலை செய்யவில்லையா என்பது தனி மனிதன் தான் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள முடியுமே தவிர ஒரு ஜோதிடன் ஒரு மேலோட்டமான சில பொது பலன்களை உங்களுக்கு சொல்லலாம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோதிடம் வந்து 5 விஷயங்களுக்காக பார்க்கப்பட்டது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் நட்சத்திரம் என்ன, அவ்வளவுதான். சின்ன பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க நட்சத்திரம், நட்சத்திர ரீதியா என்ன பேர் வைக்கலாம். 2வது அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது நல்ல நாள் பார்ப்பாங்க. 3வது அவனுக்கு +2 போனதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன படிப்புக்கு வரும் அப்படின்னு பார்க்க போவாங்க. 4வது அவனுக்கு திருமண பொருத்தம் 10 பொருத்தம். கல்யாணமாய் குழந்தை லேட் ஆச்சுன்னா அதோட பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வீடு காரு சொத்துக்கள் வாங்கும்போது நல்ல நாள். இவ்வளவுதான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஜோசப் விஜய் முதல்வர் பிரதமராவதற்கும் பார்க்குறாங்க, தேர்தலுக்கும் பார்க்குறாங்க. முதல்ல பார்த்த அந்த 10 விஷயமே பொய் என்பதை ஷான் SHAWN ஷான் CARLSON ஷான் கார்ல்சன் அப்படின்னு இந்த காணொலியை பார்க்குறவங்கலாம் போய் தட்டுங்க கூகுளில். விக்கிபீடியா ஓப்பன் ஆகும். 1985 அமெரிக்காவில் பிரபலமான பத்திரிகை அது நேச்சர் பத்திரிகை. அதெல்லாம் ஒரு கட்டுரை அவ்வளோ சீக்கிரமாக வராது. அப்படிப்பட்ட பத்திரிகைகள்லாம் இன்னும் இங்கே இந்தியாவில் இல்லவே இல்லை. ஹிந்து கிடையாது, எக்ஸ்பிரஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேச்சர் பத்திரிகையில் ஒரு விஷயம் வந்தால் உண்மை அப்படின்றது அளவுக்கு கிரெடிபிலிட்டி வாங்கின பத்திரிகை சார்பாக 28 ஜோதிடர்கள், எத்தனை பேர்? 28 ஜோதிடர்களை வைத்துக்கொண்டு இந்த ஷான் கார்ல்சன் என்ற ஒரு இயற்பியலாளர். அவர் யாரு? இயற்பியலாளர். இஸ் எ பிசிஸ்ட். என்ன? இஸ் எ பிசிஸ்ட். கொஞ்சம் ஜூம் பண்ண முடிஞ்சா ஜூம் பண்ணுங்க சார், போய் நேயர்களும் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ண முடிஞ்சா ஜூம் பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோவை ஜூம் பண்ணுங்க. ரைட். ஷான் கார்ல்சன் born 1960 is an American physicist, science writer and STEM educator. இது வந்து விக்கிபீடியா. Carlson graduated from UC Berkeley with Bachelor of Science degrees in both applied mathematics and physics in 1981. He graduated from UCLA with a master's degree in physics in 1983 and with a PhD in nuclear physics in 1989. As a postdoc, Carlson ran the Leicester Observatory for the Center for Particle Astrophysics. பார்ட்டிக்கல் ஆஸ்ட்ரோ, நம்மளுடைய ஜோதிடம் வருது, ஆஸ்ட்ரோ இயற்பியல். ஆமாம்,
for the Center for Particle Astrophysics at the Lawrence Berkeley National Laboratory and was chief observer for the Berkeley Automated. அதனால தான் நான் சொன்ன 2026 தேர்தலை இனி நான் ஜோதிட ரீதியாக சொல்ல போறதில்லை, ஏன்னா அதில் எந்த காரணமும் இல்லை, என்னுடைய அப்சர்வேஷன் சொல்றேன். இனிமேல் நான் சொல்லக்கூடிய எல்லா தேர்தல் கணிப்புகளும் ஜோதிடம் கிடையாது, அப்சர்வேஷன். Astrology test. While an undergraduate Carson carried out a double-blind test of astrologers' abilities to extract information about their clients from the apparent positions of celestialனா வானியல் உடல்கள், நவகோள்களை நாம் வானியல் உடல்கள் என்று ஆங்கிலம் அழைக்கிறது. Celestial objects as seen from the places and times of their clients' births. Carson experiment involved 28 astrologers, 28 ஜோதிடர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பரிசோதனை. who were held in high esteem by their peers. they agreed to match over. அவர்கள் எல்லோருமே அந்த 28 அஸ்ட்ராலஜர்னு சாதாரண அஸ்ட்ராலஜர்ல, அதுவும் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து எடுத்த மிகவும் கிரெடிபிலிட்டி உள்ள படிப்பறிவு உள்ள ஜோதிடர்கள். they agreed to match over 100 natal charts of two psychological profiles that were generated by the California Psychological Inventory, CPI. அதுதான் California Psychological Inventory, a standard and well accepted personality test which the astrologers themselves identified as the scientific instrument that was best aligned with the type of information they believed they could divine from their art. அவங்க அத்தனை பேருமே சபதம் போட்டு வந்தாங்க, எங்களால நீங்க கொடுக்குற ஜாதகத்தை சரியா இவர் என்ன தொழில் பண்றாரு, இவர் சரியா வந்து இந்த மாதிரி இவருடைய வந்து வாழ்க்கை கேரக்டர் இருக்கும், குணம் இருக்கும்னு எங்களால சொல்ல முடியும் அப்படின்னு பந்தயம் கட்டி வந்தவங்க. ஆமா, believed they could divine from their art. ஆமா, அவர்கள் நம்பினார்கள். The astrologers agreed that the experimental protocol provided a fair test. மிகவும் வெளிப்படைத்தன்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் of astrology prior to taking a part in it. The participating astrologers were nominated by the national. அந்த ஜோதிடர்கள்லாம் சாதாரண வந்து ஒரு கோட் சூட்டு போட்டுட்டு வந்துட்டு ஓஎஸ்டி பதவிக்கு அந்த ராடன் பண்டிட் மாதிரி இல்லை. நான் அவரை தவறாக சொல்வதாக நினைக்கக்கூடாது. அவர் எப்பொழுது அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகினாரோ அப்பொழுது அந்த தன்மையை விமர்சிப்பது தான் ஒரு நியாயமான ஜோதிடம் என்றால் என்னவென்று தெரிந்த என்னை போன்ற மறைப்பொருள் ஞானியின் பொறுப்பு, சமூக பொறுப்பு, கடமை. அதனால் சொல்கிறேன், எனக்கு அவர் மீது தனிப்பட்ட விருப்பமில்லை. நாளையே அவரை வந்து ஜோசப் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டி அவரை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து ஆஸ்தான அமைச்சராக கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஜனநாயகத்தில் அப்படிப்பட்ட சாபக்கேடுகளுக்கெல்லாம் வழி உண்டு. The participating astrologers were nominated by a national council. அந்த ஜோதிடர்கள் எங்க இருந்து நாமினேட் பண்றாங்கன்னா National Council of Geocosmic Research. Geocosmic, ஆமா. So NCGR, National Council for Geocosmic Research, NCGR, which acted as the astrological advisors to ensure that the test was fair. இந்த டெஸ்ட் வந்து ஃபேரா இருக்கணும்னு அவ்வளோ வந்து படிச்ச அஸ்ட்ராலஜர்ஸை கூட்டு வராங்க. அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே National Council for Geocosmic Researchல இருந்து கொண்டு வந்தவங்க, which acted as the astrological advisors to ensure that the test was fair. The astrologers came from Europe and the United States. The astrologers also identified the central proportion of natal astrology to be tested. The result were published in Nature, அந்த இதழ் நேச்சர் என்ற அந்த மேகசின்ல on December 5th. போய் எல்லாரும் சரி பார்த்துக்கலாம் கூகுள்ல. December 5th, 1985. The study found that astrologers were unable. The study found that astrologers were unable. Unable-னா என்ன? முடியவில்லை. The study found that astrologers were unable to match natal charts to their corresponding personality. குறிப்பிட்ட மனிதருடைய ஆளுமை திறனுக்கு ஏற்ப இந்த ஜாதகம் தான் இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை. அப்படின்னா இந்த ராடன் பண்டிட் எப்படி அவர் பிரதமர் ஆவார்னு சொல்றதுக்கு நீங்க கேட்ட கேள்வியில இருக்கு ஜோசியத்தில் இடம். ஒரு தனி மனித பண்பையே சொல்ல முடியல அப்படின்னு ஒரு பிசிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு 1985. இதெல்லாம் இந்த ராடன் பண்டிட் படிக்க வேண்டாமா? காசு சம்பாதிக்கணும்னா தாராளமாக சம்பாதிச்சிக்கிங்க, இந்த உலகம் வந்து ஓப்பன். அதான் பகவான் ஓஷோ கூட சொல்வார். 1930 இருந்து 1980 வரலும் அமெரிக்காவில் ஒன் ஆஃப் தி வெரி ஃபேமஸ் அண்ட் ஃபேபுலஸ் கிறிஸ்டியன் மிஷனரி நேம் Stanley Jones. அவர் பேர் என்ன? Stanley Jones. He was one of the very famous missionary. Once he met me in America and he said, what Osho, what the explanation you are given to Jesus Christ. A true Christian in America also is not worth to give like your explanation by Jesus Christ. I amazed what you said, Jesus Christ explanation. Here before in this earth, no one has say like that of explanation I heard from your mouth.
ஃபார் தட் ஐ எம் கிவிங் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பகவான் ஓஷோ அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் இறந்து போன அப்புறமா எப்படி நான் என் பக்தியோட உட்காந்து பேசுகிற மாதிரி அவருடைய பக்தரோட பேசும்போது சொல்கிறாரு, பட் நவ் ஐ கேன் டெல் த ட்ரூத் ஃபார் யூ மை டிசைபிள்ஸ் because now that poor Stanley Jones was not alive, he was died. When I came to this earth, someone has following Hinduism, someone has following Christianity, someone has following Islamic religion, someone has following Parsi, someone has following Buddhist, and I am an enlightenment mystic came to this earth, and I also want to do my business, and I am having all the rights to do it. For that only I had given a very good sermon, one extraordinary sermon before me. No one can give with Jesus. Now that poor guy Stanley Jones was died. So now I am saying the truth. That sermon why I have given means I have to catch some Christian people for my business. I have to catch some Hindus. For that I have given explanation for Bhagavad Gita. I have to catch some Mohammedans. For that I had given the explanation, a great explanation in Quran. I have to catch some Buddhist. I had given a great explanation from Dhammapada written by Buddha. Now all that are rubbish. Wipe out it. Now start from first. அதால இதுவரையிலும் நான் சொன்ன ஜோதிடம் எல்லாமே ரப்பிஷ். நான் ரப்பிஷ்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும். இப்போ மீண்டும் சொல்கிறேன் அதெல்லாம் ரப்பிஷ், அதெல்லாம் உண்மை இல்லை. இனிமேல் என்னை பின்தொடரும் ஜோதிட பக்தர்கள் புதிதாக ஆரம்பியுங்கள், இப்போது நான் சொல்வதிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று என் ஜோதிட பக்தர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் என் பக்தியின் மூலமாக. வாங்க, ஏன்னா அதெல்லாம் நான் கொஞ்சம் பேரை பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ராசி பலன் சொல்கிறதுலாம் எதுக்குன்னாக்கா நான் என் வியாபாரத்தை செய்ய வேண்டும். என்கிட்ட ஒரு உண்மையான ஜோதிடம் என்பது இருக்கிறது. அந்த உண்மையான ஜோதிடத்துக்கு எனக்கு சில நுகர்வோர்கள் தேவை. அந்த நுகர்வோர்களுக்காகத்தான் ராசி பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போதும் உட்கார்ந்து கொண்டு குரு பேச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களை தந்து கொண்டிருக்கிறேன். அந்த பணவரவு நாட்களில் 10 லட்சம் வந்ததாக ஒரு முகமதியர் சொல்லியிருக்கிறார், 15 லட்சம் வந்ததாக ஒரு கிறிஸ்துவர் சொல்லியிருக்கிறார், 5 லட்சம் வந்ததாக ஒரு இந்து சொல்லியிருக்கிறார், ஒரு பௌத்தர் சொல்லியிருக்கிறார், பார்சி சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் என்னுடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அடியாழ உண்மைகளை சொல்வதற்கு எனக்கு நுகர்வோர்கள் தேவை, என் மக்கள் தேவை. அவர்களை பிடிப்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லாம் நான் பிடித்து விட்டால் ராசி பலனே சொல்ல மாட்டேன். அப்பொழுது உண்மையான ஜோதிடம் ஆரம்பமாகும். அதற்கு முன்பு சொன்ன ஜோதிடத்தை எல்லாம் நீங்கள் ஸ்லேட்டில் அழித்துவிட்டு புதிதாக கற்க வேண்டும். அந்த புதிதாக கற்பதற்கான அடித்தளம் தான் இந்த குரு பேச்சில் உங்கள் வாயிலாக வந்த கேள்விக்கு இப்போது நான் தந்து கொண்டிருக்கும் விளக்கம். So the results were published in Nature on December 5, 1985. The study found that astrologers were unable to match natal charts to their corresponding personality tests better than chance. Moreover, astrologers were no more likely to be correct. Even then they had high confidence. நல்லா சொல்றான் பாருங்க, மீண்டும் படிக்கிறேன். இது நேச்சர் இதழில் 1985 டிசம்பர் 5 பதிவிடப்பட்டது. அந்த ஸ்டடி ஃபவுண்ட் தட் astrologers were unable to match natal charts to their corresponding personality. குறிப்பிட்ட ஜாதகம், குறிப்பிட்ட பர்சனாலிட்டி, குறிப்பிட்ட விதமான தொழில்துறையில் இருப்பார் என்று சொல்ல முடியவில்லை. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி போய் புதினுக்கு அட்வைஸ் சொல்லுவாரு? விஜய் எப்படி போய் ஜோசப் விஜய் முதல்வர் எப்படி போய் அமெரிக்காவுக்கு சொல்லுவாரு? இது எவ்வளவு பெரிய புருடா. இதையும் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் 1 லட்சம் பேர் கேட்குறான்டான்னா அவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா? இந்த ஷான் கார்லெட்ஸனை போய் கூட பார்க்குற அளவுக்கு. அதனால தான் எப்பவுமே கேள்வி ஞானம் வேணும். நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது என் குருநாதர் சொல்லுவார், நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் எனக்கு விடையே வருதுன்னு வரும். எந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க முடியாதோ அதுதான் சரியான கேள்வின்னு ஒரு பகவான் ஓஷோ. ஒரு முறை பகவான் ஓஷோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சாகர் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் படிக்கும் மாணவனாக இருக்கிறார். எப்பவுமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வாத்தியார்களுக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கும், ஒரு பிரேமை இருக்கும், காதல் இருக்கும், லவ் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, இவருடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர், தத்துவ ப்ரொஃபஸர், அவர் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.